Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 366. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வில்லப்பைய ஓரு எல்லாத்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டு அப்படியே பயங்கரமா போஸ்ட் கொடுத்து நின்னால எல்லாத்துக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஓர் அவன் கையில ஒட்டி இருக்க வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பான், யார் யாரெல்லாம் புதுசா காலி பண்ணிருக்கான்னு. அதுல ப்ரூக்கும் உசோப்பு லிஸ்ட்லயே இல்லையாமா. மாஸ்க் போட்டாலும் மானங்கட்ட பைய பயங்கரமா அடி வாங்கியிருக்கான்ல. இனி இவனுக்கு பேலன்ஸ் இருக்காது அந்த ஸ்டார் ஹேட் நமி சோகே கிங். நம்ம லூஃபி ஆல்ரெடி பாத்துட்டான், நமி சோகே கிங் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவங்களை எங்க போய் தேர்றதுன்னு தெரியாம மண்டைய சொரிஞ்சு அவன் பாட்டுக்கு போவான். இங்க பாவம் நம்மளுக எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே பேன்னு தான் கிடப்பாங்களே தவிர போயிட்டானா இல்லையான்னு கூட எந்திரிச்சு பார்க்க முடியல. ஏன்னா வாங்கின அடியில உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா கலண்டுருச்சு. சாதாரண அடியா முரட்டு அடியாச்சே. அப்படியே கட் பண்ணி அந்த பெரோனாவை காட்டுறாங்க. அவ இன்னும் பயந்து நடுங்கி அவ கண்ணை மூடிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவளை சுத்தி பயங்கரமா கரப்பாம்பூச்சி எல்லாம் ஓடிட்டு இருக்க மாதிரி. அதுவும் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி. ஐயோ எனக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி கண்ட மேனிக்கு கத்திட்டு கிடப்பா. ஆக்சுவலா இது கனவுல தான் பயந்துட்டு இருக்கா. ஏன்னா உசோப்பு பெரிய சைஸ்ல வந்து நின்னு அத்த டன் சுத்தியில எடுத்து சாவுன்னு சொல்லி மண்டையிலே ஒரே போடா போடுவான். அப்படி அடிச்சதுல அவன் சாணியா திருச்சுறா. டப்புன்னு கண திறந்து பார்த்தா நல்ல வேலை கனவு தான். சுத்தி பார்த்தா இவங்க வேற இப்படி இழிச்சு நின்னுட்டு இருக்கானுங்க. பெரோனா எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவ இன்னும் கதறிட்டு இருப்பா, எனக்கு காக்ரோச்னா பிடிக்காது, என்னை விட்டுட்டு போன்னு. உடனே சுத்தி இருக்க அந்த வைல்ட் எல்லாம் காக்ரோச் எல்லாம் எங்கேயும் இல்ல பெரோனா, நாங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்படியான்னு சொல்லிட்டு வந்து பாப்பா அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறி போய் கிடக்கும். அந்த வைல்டு ஜோம்பிஸ் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. உங்க எனிமி எப்பவோ உங்களை விட்டுட்டு ஓடிட்டான், நாங்க உங்களை பார்க்கும்போது ரொம்பவும் பயத்துல நடுங்கிட்டு இருந்தீங்க, அவன் என்ன பண்ணா சொல்லுங்க, அவனை வச்சு செஞ்சிருவோம்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. பெரோனாக்கு இப்ப அவனை பத்தி எல்லாம் கவலை இல்ல. யார் இந்த மேன்ஷனை இப்படி நார் அடிச்சான்னு. எல்லாம் அந்த பைரட் பண்ண வேலையான்னு கேட்டா இல்ல, இவ்வளவு பெரிய டேமேஜஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா அந்த ஓர் பைய பண்ண வேலை தான். அவங்கள துரத்திட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பயங்கரமா காண்டாவா. அது மட்டும் இல்லாம அந்த ஓர் நம்மளோட ஜெனரல் ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான்ல, அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவ பயங்கரமா ஷாக் ஆவா. பின்ன அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஜோம்பிஸ் இல்ல, அவங்கள போய் காலி பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம், நம்மளால ஓர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஓர்ஸோட கையை வந்து ஒரு பஞ்சு வைக்கும். அங்க நின்னுட்டு இருந்த ஜோம்பிஸ் எல்லாம் தெரிச்சிருவாங்க. என்னாச்சு இவனுக்கு இப்படி கொலவெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு பீதி ஆயிட்டு இருப்பாளா. அந்த டைம் அவன் பஞ்சு வச்சானே ஒரு ஹோலு, அது வழியா எட்டி பார்த்து அந்த பொண்ணு எங்க போனா அந்த பொண்ணு எங்க போனான்னு கத்திட்டு கிடப்பான். பெரோனா கிட்ட நம்ம டாக்டர் ஹாக்பேக்கே ஏறி மீஸ்ட் போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவானுங்களா. என்னடா சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம அவன் அந்த பொண்ணு எங்க போனா எங்க இருக்க நீன்னு கத்திட்டு இருப்பானா. இவங்க நம்ம கையில மாட்டினா கண்டிப்பா நம்மளையும் காலி பண்ணிடுவான்னு சொல்லி வீதியில அப்படியே மறைஞ்சு உட்கார்ந்துக்குவாங்க. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லன்னு அவன் பாட்டுக்கு போவானா. இங்க பெரோனாக்கெல்லாம் அள்ளு விடும். இவன் ஏதோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கான், ஆனா யாருன்னு தெரியலையே. நம்ம மட்டும் கையில மாட்டணும்னா கண்டிப்பா சிங்கி தான். இந்த த்ரில்லர் பார்க்கு ஓர்ஸுக்கும் பைரட்ஸுக்கும் நடுவுல சிக்கி சின்ன பின்னமாயி மொத்தமா அழிய போகுது போலயே. அச்சோ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. அவன் என்ன பண்ணுவா, அவங்க கிட்ட இருக்க சாப்பாடு ட்ரெஷர் எல்லாத்தையுமே பைரட் ஷிப்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்லுவா. யாரோட ஷிப்னு கேட்டா நம்ம 1000 சன்னில தான். என்னன்னா அதுல எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இங்க இருந்து இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆக போறாங்களாமா. அதனால சீக்கிரமா வேலையை பாருங்கடா வெண்ணையலான்னு சொன்னோன்னா அவனுங்க எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. அந்த டைம் மறுபடியும் அந்த பொண்ணு எங்கன்னு ஒரு கத்தர சவுண்ட் கேக்குமா. இவ்வளவு அவனுக்கு கூடவே விழுந்தடிச்சு ஓடுவா. ஐயோ வந்துட்டானேன்னு அப்படியே கட் பண்ணா. இங்க இன்னும் அந்த அப்சலம் கல்யாணத்தை முடியல. இதுல ஒரு நல்ல மேட்டர் என்னன்னா கரெக்டா அவன் நெத்தியில முத்தம் கொடுக்க வரும்போது டப்புன்னு நம்ம நமி கண்ண முழிச்சிருவா. ஸ்ட்ரெயிட்டா அவன் வாய பார்க்கும்போது பாத்ரூம் கக்கூஸ்ன்னு நினைச்சு பயந்துட்டா போல. ஐயோ என்ன விடுங்கன்னு கதறுவாளா. இது பாத்ரூம் பைப் இல்லமா, நான் தான் அப்சலம், என்னோட வாயிமா ரெண்டு ஒண்ணு தாண்டா. இப்ப என்னடா என்ன பண்ண போறேன்னு கேட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட கேவலவாதி, உன்னையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காட்டு கத்துவா. அவரு இவனுக்காண்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாராமா. நல்லா யோசிச்சு பாரு, நீ மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டீனா உன்னை மொத்த கிரேவியார்டுக்குமே குயினா மாத்துறேன், ஏன்னா நான் தான் அதுக்கு கிங்கு அப்படி இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி போராடி பாப்பான். என்ன சொன்னாலும் நமி கேட்கற மாதிரி இல்ல. அந்த டைம் தான் சிவப்பு கலர்ல ஒரு கண்ணு என்ன மீறி எப்படா இது நடக்கலாம்னு சொல்லி செவுத்த ஒட்டச்சுக்கிட்டு வரும். அட அது வேற யாரும் இல்ல, அந்த லோலா புள்ள தான். இவ்வளவு அமுலி துமுலிக்கு நடுவுல இவ எங்கதான் போனான்னு தெரியல. நல்ல வேலை இப்பவாச்சும் வந்தாலே. வந்தவ செம்ம காண்டுல, நமி ஏன் இந்த மாதிரி பண்ண, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்ன நீ ஏமாத்திட்டேன்னு அப்படியே நெருப்பா நிப்பா. நீ எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு தானே சொன்ன, அதெல்லாம் பொய்யா, உண்மையை சொல்லு. நீ என்னைய ஏமாத்திட்டு எனக்கு தெரியாம என்னோட அப்சலமையா ஆட்டைய போட பாக்குறியா, என்கிட்டயே நீ டபுள் கேம் ஆடிட்ட, உன்னை நான் விட மாட்டேன்னு கொலவெறியோட சொல்லுவா. உடனே நமி நடந்த மேட்டர் சொல்ல ட்ரை பண்ணுவா. எனக்கு ரொம்ப நேரமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏன்னா நான் சொல்லிட்டு கைய தூக்குவா. கையில பார்த்தா கிளவுஸ். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவா இவ கம்ப்ளீட்டா வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கான்னு. என்னது இது வெட்டிங் ட்ரெஸ் ஆன ஷாக்ல இருக்கும் போதே கண்டு மீனிக்கு அவ கத்தி வச்சு அட்டாக் பண்ணுவா.
பண்ணுவா. நம்பி விழுந்தடிச்சு எஸ்கேப் ஆவா. நீ துரோகி, என்னைய ஏமாத்திட்டேன்னு கண்டமேனியை கத்திக்கிட்டே தான் அட்டாக் பண்ணுவா. ஐயோ இல்லவே இல்லன்னு நம்பி எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவ கேட்க மாட்டா. அவளுக்கு தான் மூளையே இல்லையே. இங்க இந்த அப்சலம் மாய வச்சுட்டு சும்மா இல்லாம லோலா என் கல்யாணத்தையே கெடுக்க வந்துட்டியா, எவ்வளவு தைரியம் உனக்குன்னு காண்டாயி கத்துவானா. அப்படியே ஒரு பிரேக்கப் போட்டு என்னடா சொன்ன கொய்யால, நான் ஒண்ணு கெடுக்க வரல, நானும் உன்னைய கல்யாணம் பண்ணதான் வந்தேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்கம்பா. அவன் ஒரே வார்த்தை முடியாதும்பா. அப்பந்தான் லோலா அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியாது போல, சொன்னா தாங்குவியானியாப்பா. உடனே அப்சலம்க்கு ஷாக் ஆகும். ஐயோ ஏதோ பெரிய விஷயமா சொல்ல போற போலயே, என்ன மேட்ரு சொல்லுமா. நீ இவ்வளவு நேரமா பொண்ணுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ண போனியே நமி, அவ பொண்ணே இல்ல ஒரு பையன்னு சொல்லுவாளா. அவ்வளவுதான் அப்சலம்க்கு தூக்கி வாரி போடும். நிஜமாவா, இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லன்னு. அட லோலாவை சமாளிக்க நமி தான் இப்படி சொல்லியிருந்தா. இப்ப அதையே உண்மைன்னு நம்பி லோலா அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ அவளை கல்யாணம் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்ல. ஏன்னா அவ ஒரு ஆம்பளைம்பாளா, அவனாலேயே தாங்கிக்க முடியல. அப்படின்னா இவ்வளவு நேரம் ஒரு ஆம்பளையவாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நமியை மீட் பண்ணதை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா நமி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது அந்த உசோப்பைய கூட சாப்பர் கூட ஒரு பொண்ணா தான் பேசியிருப்பாளே தவிர பையன் மாதிரி எல்லாம் நடக்கல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லையே அவளை ஒரு பொண்ணுன்னு சொல்லி தானே பேசிட்டு இருந்தானுங்க, ஏதோ சரியில்லையேன்னு யோசிப்பான். இங்க லோலா மறுபடியும் கண்டமேனியை கத்தி வச்சு நம்ம நமியை அட்டாக் பண்ணுவாளா. இவன் வேண்டாம் அவளை அட்டாக் பண்ணாதன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். இங்க நமிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவ இப்படி அட்டாக் பண்ணானா ஒரு வெட்டு விழுந்தாலும் அவ்வளவுதான் பாடி பாட்டா போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவோ பேசி பாப்பா, அவ கேட்கற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம நமியை பார்த்து அவ கண்ணடிப்பா. அதாவது இது வெறும் நடிப்பு. அவ என்ன சொல்லுவானா, நான் எப்படியாச்சும் இந்த ஆளை சமாளிச்சுக்கிறேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, நான் என்னோட ஃப்ரெண்டை ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லுவா. நமிக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கையான்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல அப்சலம் மாமா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெட்டிட்டு வருவான். அவன் பீதியாயிருவான். ஐயோ திருப்பிட்டு நம்ம கிட்ட வர்றாளேன்னு. இங்க நமி நம்மளுக்காண்டி லோலா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாளா. அதை பார்த்து அப்சலம் ஐயோ நான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு தப்பிச்சு போறான்னு கத்துவானா. அதான் நான் இருக்கேன்ல என்னைய கல்யாணம் பண்ணுங்கன்னு வேகமா ஓடி வருவா. அப்சலம்க்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அவ பொண்ணு தான் பையன் இல்லன்னு. அதனால ஒழுங்கா என் வழிய விட்டு போயிருன்னு சொல்லி லோலா கிட்ட எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் நகர்ற மாதிரி இல்ல, வேகமா அப்சலம நோக்கி ஓடி வருவா. ஆனா அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரே அடி. அவ்வளவுதான் லோலா அப்படியே திருச்சிருவா. இவ்வளவு நேரம் மாமான்னு சுத்தினவ இப்ப பேன்னு பறந்துகிட்டு இருப்பான் ஸ்கைல. நாமி அப்படியே அவ அடிச்சு திருச்சு பறக்கிறத பார்த்து லோலான்னு ஃபீல் பண்ணி கத்துவாளா. அப்படியே பயங்கரமா திருச்சடிச்சு வந்து விழுவா. ஏதோ விண்வெளியில இருந்து விண்கல்லே வந்து விழுந்த மாதிரி இருக்கும். நமிய பார்த்துட்டு மிரண்டுருவா, என்ன இவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்றானேன்னு. அப்சலம் பார்த்துட்டு நீ ஒரு கேவலமான ஜோம்பி, தேவையில்லாம என் வழியில வந்து என் எனர்ஜி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதான் வச்சேன் பேங்கும்பா. என்ன அடிச்ச அடியில அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்ப அந்த லோலாவை காட்டுறாங்க, பாடி ஃபுல்லா புகைஞ்சு புகையா கிளம்பும். என்ன பயங்கரமான அடி. நமி நம்மளை காப்பாத்த வந்தவ இப்படி ஆயிட்டாளேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றதோட அதனால கொல்ல கான்ல இவன் கூட சண்டை போடலான்னு முடிவு பண்ணி ஆயுதத்தோட ரெடியா நிப்பா. உடனே அப்சலம் பார்த்துட்டு பரவாயில்லையே ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டு நீயே வர போல, அதுதான் உனக்கு நல்லதுன்னு கொஞ்சம் பயங்கரமா மூச்சு வாங்குவான். ஏன்னா அந்த லோலாவை அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. இங்க நமியோட மூஞ்ச பாக்கணுமே, கொல்ல கான்ல லுக்கு விடுவான். இதுல வேற அந்த அப்சலம் ஓவரா பேசுவான். என்கிட்ட இருந்தாலும் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் தான், நீயா வந்துட்டீன்னா பஞ்சாயத்துவா வரு, ஏன்னா ஒரு இன்விசிபிள் மேன், உன்னால ஒன்னு கிண்ட முடியாதுன்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். நமி ஒன்னே தண்டர் சார்ஜ் எடுத்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீ லோலாவை அட்டாக் பண்ணுவேன்னு கொலவெறியோட கத்துவான். ஆக்சுவலா அவ தானே லோலாவை என்கரேஜ் எல்லாம் பண்ணி அனுப்பி விட்டா. பாவம் இது வரைக்கும் அவகிட்ட இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. முதல்ல நம்ம நமி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல வேற நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு வேற ரொம்ப க்ளோஸா பேசியிருப்பாளா. அவளுக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே ஒருத்தர் கூட இல்லாதப்போ இவ சப்போர்ட் பண்ண உடனே அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி. அதனால்தான் நமி பஞ்சாயத்துல மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே அட்டாக் பண்ற மாதிரி அவளை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கா. கொஞ்ச நேரம் நான் இவனை சமாளிக்கிறேன், நீ வேணா தப்பிச்சு ஓடிருன்னு. ஃப்ரெண்ட் ஆச்சே விட்டுற முடியுமா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளை ஹர்ட் பண்ணுவேன்னு அப்படியே அவ ஆயுதத்தை சுத்துவா. அதுல தண்டர் பவர் வேற லெவல்ல இருக்கும். ரெண்டு பேரும் மாத்தி டெரரா லுக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் நமி வேகமா அட்டாக் பண்ண ஓடி வருவான். அவன் பயந்தெல்லாம் ஓட மாட்டான், அப்படியே கேஷால நிப்பான். அப்படி என்னதான் பெருசா பண்ணிருவான்னு. ஆனா அந்த லைட்னிங் அவ டைரக்டா அப்சலம் மேல வச்சு ஒரே அடி, கண்டபடி ஷாக் அடிக்கும். அப்படியே உறைஞ்சு போய் நிப்பான். இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஜோம்பிஸ் பேன்னு முழிப்பாங்க, ஐயோ அப்சலம் தொக்க மாட்டிட்டாரேன்னு. அவனுக்கு அப்படியே உடம்பு பூரா ஷாக் இறங்குமா, ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே தான் நிப்பான். நமி தெளிவா சொல்லுவா, சும்மா இருந்தா ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா, சாவுடா கொய்யாலன்னு. அவன் அப்படியே புகஞ்சு போய் பொத்துன்னு விழுவான். உடம்பு பூரா புகையா கிளம்பும். அப்ப கூட அவன் திருந்தல. ஆக்சுவலா அவன் அட்டாக் பண்ண வந்தப்போ அவன் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டே நின்று இருக்கான், நமி வேகமா அப்சலம் மாமா நான் வந்துட்டேன், வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்த மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அதாவது அவன் அட்டாக் பண்ண வந்தப்போ கடைசியில நெத்தியில முத்தம் கொடுக்க வரான்னு பார்த்தா வாயில ஆப்ப சொருகிட்டான். அதுலதான் ஷாக் அடிச்சு பேன்னு விழுந்துட்டான். நமி ஒரு வழியா அவனை சாச்சு விட்டாளா. அவளால நம்ப முடியல, இந்த பண்ணி பையன் அவ்வளவு சீக்கிரத்துல கவுந்துட மாட்டானே, எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு தலையை அப்படியே தட்டி விட்டு பாப்பா. பத்துன்னு விழும். வேற எந்த அசையும் இல்ல. அதுக்காண்டி அவன் சாகல, நல்லா தான் இருக்கான். ஆனா மட்டையாயிட்டான். எப்படி இவ்வளவு சீக்கிரத்திலேயே விழுந்துட்டான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அங்க பாத்துக்கிட்டு இருந்த பாதிரியாருக்கு நல்லாவே தெரியும் அந்த
அப்சலாம் ஆல்ரெடி நம்ம சஞ்சய் கூட சண்டை போட்டான்ல, அப்பவே அவனோட லிமிட் எல்லாம் ரீச் பண்ணிட்டான். இப்ப வேற நமி லைட்னிங்க வச்சு காண்டுல வச்சு செஞ்சால, அதெல்லாம் மொத்தமா காலி. உடனே நமிக்கு செம ஹாப்பி. ஐ நான் ஜெயிச்சிட்டேன் சூப்பர், ஒரு பெரிய மலமாடியை கவுத்திட்டேன்னு ஜாலியா ஆடுவா. அவன் என்ன நினைச்சிட்டா, ஏதோ முக்கியமான பாட்டுல நான் அடிச்சிட்டேன் போல, அதனாலதான் ஒரே இதுல காலி ஆயிட்டான்னு சந்தோஷம். இதுல வேற லோலா வேற அடி வாங்கி கிடந்தால, உடனே அவகிட்ட போய் லோலா உனக்கு ஒண்ணு இல்லையே என்னாச்சு, என்ன காப்பாத்த வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ம்பா. ஆனா லோலா தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஃப்ரெண்டுக்குள்ள எல்லாம் தேங்க்யூ சொல்லுவாங்களாங்கிற மாதிரி கேப்பா. அப்புறம் நமி ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் உனக்கு பயந்து போய் சொல்லிட்டேன், நான் நிஜமாவே ஒரு பொண்ணு தான், நான் பண்ணது தப்புன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கோட சொல்லுவா. அது ஆல்ரெடி லோலாக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. உடனே நமிக்கு செம ஹாப்பி. ஆனா டப்புன்னு எந்திரிச்சு அப்சலமா பாப்பா. அவன் தான் இப்ப மட்டையாயிட்டானே, இந்த கேப்ல எப்படியாச்சும் அவனை கல்யாணம் பண்ணிடலாம்ல. அப்சலாம் மாமா இங்க வாமா, ஐயோ நீ தான் மட்டையாயிட்டியா, நானே வர்றேன்னு சொல்லி பிச்சுக்கிட்டு போய் ஒரு ஜம்ப். அவ்வளவுதான் பொத்தக டீல் அவன் மேல போய் விழுவா. ஆல்ரெடி ஆளு பேனி கிடந்தான். இதுல இவ வேற முரட்டுத்தனமா போய் விழுந்திருக்கா. என்ன அவனு தனியாவா சொல்லணும். சரி ஒரு வழியா நமி பஞ்சாயத்து ஓவரு. அதே நேரம் இங்க இந்த ஓரோட அட்டூழியம் தாங்க முடியல. அவன் அங்க இருக்க கல்லுக்கடியில எல்லாம் எடுத்து தேடி பாப்பான். ஒருவேளை அவங்க இங்க இருக்காங்களா அங்க இருக்காங்களான்னு. ஏன்னா பேலன்ஸ் இன்னும் 3 பேர்த்த தேடிட்டு இருக்கான்ல, கையில கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா நசுக்கிடுவான். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அப்ப அவன் என்ன பண்ணுவான், செக் பண்ண கல்ல தூக்கிட்டு பின்னாடி வீசிடுவான். அந்த கல் என்ன ஆகும், இங்க லூஃபி அந்த கெக்கோ மரியாவை விரட்டிட்டு போறான்ல, அப்படி விரட்டிட்டு போகும்போது அவனுக்கு முன்னாடி வந்து பொத்துன்னு விழும். அப்படி அவ்வளவு பெரிய கல்லு முன்னாடி வந்து விழுந்த உடனே அவனுக்கு ஓடிட்டு இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரியாம போயிருச்சு. ஐயோ மிஸ் ஆயிருச்சேன்னு சொல்லி காலை வச்சு சுத்தி இருக்க மரத்தெல்லாம் மிதின்னு மிதிப்பான். எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா வெட்டுப்பட்டு பொத்துன்னு விழும். அப்படியே ஒவ்வொரு மரமா புடிச்சு பயங்கரமா செக் பண்ணிட்டே போவான். ஏன்னா அவனுக்கு எந்த சந்து பொந்துலயும் போய் ஒளிஞ்சிக்க கூடாதுல்ல, புதரங்களை கூட விட மாட்டான், உள்ள பூந்து வருவான். அப்போ கெக்கோ மோரியாவால பாதிக்கப்பட்ட ஒரு 2 பேரு, இது யாருப்பா அந்த ஸ்டாகர் தானே, இவ்வளவு வெறித்தனமா போயிட்டு இருக்கானே, அவன் சொன்ன மாதிரியே கெக்கோ மோரியாவோட பட்டெக்ஸ்ல மீச்சு ஓட விட போறான் போலயே. ஆனா யார துரத்திட்டு போறான் என்னன்னு ஒண்ணும் தெரியல. அந்த டைம் தான் திடீர்னு பின்னாடி கெக்கோ மோரியா வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காண்டி விரட்டிட்டு இருக்கான். அது கூட யாரா உங்களுக்கு தெரியலன்னு கத்துவான். அவ்வளவுதான், அவன் சத்தத்தை கேட்டவனே இவங்க 2 பேத்துக்கும் ஆடி போயிரும். ஐயோ மோரியா இங்க வந்துட்டானான்னு. அவன் இவங்க பேசினதையும் மொத்தமா கேட்டுட்டான் போல. இது அவன் என் பட்டெக்ஸ்ல மீச்சு நீ ஓட விட போறானா, அவனால அதை பண்ண முடியும்னு நீங்க சீரியஸா வேற நம்புறீங்களான்னு சொல்லி வில்லத்தனமா சிரிப்பான். இப்படி எல்லாம் ஒரு வில்ல பைய திடீர்னு முன்னாடி வந்து நின்னு இப்படி டைலாக் விட்டா எப்படி இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்கள மாதிரி லூசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து கடவுளை வேண்டிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை. அதை மட்டும் மூடிட்டு பண்ணுங்க, மத்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க, நசிக்கிருவேன். அவன் பாட்டுக்கு போவான். நல்ல வேலை எதுவும் பண்ணலன்னு வீதியில நடிக்கிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இந்த ஓரோட அட்டூழியம் தாங்க முடியல. அவன் ஒவ்வொரு ரூமா அவன் விரல வச்சு ஓட்டைய போட்டு அந்த ஸ்டார் ஹேட் இருக்கானா, அந்த பொண்ணு இருக்காளா, அந்த கூலான ஹீரோ இருக்கானான்னு சொல்லி தேடுன்னு தேடுவான். அந்த கூலான ஹீரோ வேற யாரும் இல்ல, சோகே கிங். அந்த டைமுங்கும் போது ஜோரோ எந்திரிச்சிருவான். என்ன இவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச மான்ஸ்டரா இருக்கான், சொல்ல போனா பவர்ஃபுல்லாவும் இருக்கான் ஸ்ட்ராங்காவும் இருக்கான்னு சொல்லுவான். ஜோரோ போவான், ஜோரோ கூட சஞ்சய் வருவான், சஞ்சய் கூட சாப்பர் போவான். அடுத்து ரோபின், பிராங்கி, உசோப்னு எல்லாருமே இன்னைக்கு ஒரு கை பாத்திரலான்னு முழு வெறியோட இறங்கிட்டாங்க. இப்படி அவங்க மொத்தமா வந்து நிக்கிறத பார்த்துட்டு அவனே ஷாக் ஆயிருவான். தம்பி நீ எங்க குரூவோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, வந்து மோதி பாடுறா தெரியும்னு சொல்லி அத்தனை பேரும் சும்மா வேற லெவல்ல போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.